கடும் வெள்ள பாதிப்புகள் எதிரொலியாக சென்னை மற்றும் தென் மாவட்டங்களுக்கு இடையிலான 5 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. விக்கிரவாண்டி மற்றும் முண்டியம்பாக்கம் ரயில் நிலையங்களுக்கு இடையே வெள்ள நீர் செல்வதாலும் பாலத்தில் அபாய அளவை தாண்டி இந்த வெள்ள நீர் செல்வதாலும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம், எந்தெந்த வழித்தடங்களுக்கு செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்களானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். விக்கிரவாண்டி மற்றும் முண்டியம்பாக்கம் ரயில் நிலையங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ரயில் பாலம் எண் 452 அபாயகரமான தண்ணீர் அளவை தாண்டி தண்ணீர் சென்று கொண்டிருப்பதனால 5 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நெல்லையிலிருந்து புறப்படக்கூடிய நெல்லை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில், அதே போல மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய மதுரை சென்னை இடையேயான பாண்டியன் எக்ஸ்பிரஸ், காரைக்குடியிலிருந்து புறப்படக்கூடிய காரைக்குடி சென்னை இடையேயான பல்லவன் எக்ஸ்பிரஸ், அந்த 3 ரயில்களும் தற்போது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தென்னக ரயில்வே மதுரை மண்டலம் தரப்புல அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய நாகர்கோவில் சென்னை இடையே இயங்கக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலும், அதே போல மதுரை வரை செல்லக்கூடிய தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலும் இந்த காலை புறப்படக்கூடிய நிலையில ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் காலை வரை எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாத சூழல்ல தற்போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிற நிலையில ரயில் நிலையத்திற்கு வந்த பொதுமக்கள் அதிருப்தியுடன் வெளியே திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த ஆற்றின் அளவை கணக்கெடும் பணி தொடர்ந்து நடந்து வருவதாகவும், அடுத்த கட்டமாக ஏதேனும் ரயில் ரத்து செய்யப்படும் என்ற தகவலும் வெளியிடப்படும் எனவும் தென்னக ரயில்வே தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பகல் நேர எக்ஸ்பிரஸ் ரயில் 3 ரயில்களை நம்பிய இந்த தென் மாவட்ட மக்கள் இருக்கிற அந்த 3 ரயில்களுமே தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த ஆற்றின் அளவில் உள்ள நீரை கண்காணிக்கக்கூடிய பணி நடந்து வருவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.